ஹாய் சலாகுடீஸ், இது என்னன்னு தெரியுதா? நம்ம பட்டிக்காட்டுக்காரங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். குப்பை புழுவுங்க, வெள்ளை வெள்ளைன்னு இருக்கும். சாணி புழு, குப்பை புழுன்னு சொல்லுவாங்க. இந்த உர மூட்டையை, எருவு மூட்டையை நவுத்துனேன்னா ஆட்டு எருவு போட்டிருந்த சாக்கை அதுக்கு அடியில் இருந்ததுங்க. இதில் ஸ்பெஷல் விஷயம் ஒன்று இருக்குது. சொல்ல கொஞ்சம் டிஸ்கஸ்டிங்காக தான் இருக்கும், ஆனாலும் சொல்லியே ஆகணும். அந்த காலத்துலலாம் மாப்பிள்ளை ஒல்லி குச்சியாக இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், சரியாக சாப்பிடாம கொஞ்சம் நோஞ்சானாட்டிருக்கிற மாப்பிள்ளைக்கு இந்த சாணி புழு எடுத்து கறி குழம்புலையோ இல்லை சாம்பார்லேயோ வச்சு கொடுக்குறதா சொல்லுவாங்க. இதை அப்படியே வடச்சட்டியில் போட்டு வறுத்தா நெய் மாதிரி வருமாமா. அந்த நெய் எடுத்து மாப்பிள்ளைக்கு சாப்பாட்டில் கலந்து கொடுத்துருவாங்களாம். ஆக்சுவலாக ரொம்ப உண்மையான விஷயங்க இது, பொய்யெல்லாம் இல்லை, விளையாட்டுக்காகலாம் சொல்லலை. இந்த புழு எப்படி உருண்டு போய் உருளையை கட்டையாட்டிருக்கோ அதே மாதிரி அந்த மாப்பிள்ளையும் நல்ல கொழுன்னு வந்துடுவான்னு சொல்லுவாங்க. நான் கூட நிறைய பேர் சொல்லியிருக்கேன், உனக்கு உடம்பு தேரணுன்னா குப்பை புழு வைத்தியம் தான் அப்படின்ட்டு. அந்த காலத்தில் எதெல்லாம் வச்சு என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். யாரெல்லாம் ஒல்லிக்குச்சியாக இருக்கீங்களோ வாங்க நம்ம வீட்டுக்கு, குப்பை புழு வைத்தியம் பண்ணிடுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், லவ் யூ ஆல், டட்டா. மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, இல்லைன்னா உங்களுக்கு குப்பை புழு வைத்தியம்தான்.